ஜெகன்மூர்த்தி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அதே தொகுதியும் தற்பொழுது ஒதுக்கி இருக்கிறார்கள். எங்கள் கட்சியின் சார்பாக ஒரு சில நிர்வாகிகள் கூடுதல் இடம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி அதில் ஒரு சில கருத்துக்கள் கலந்துரையாடி கடைசியாக முடிந்தவரை முயற்சி பண்ணுவோம், இல்லாவிட்டால் தொடர்ந்து இந்த என்டிஏ கூட்டணியில் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் நாம் நீடிக்கலாம் என்று தீர்மானத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்களை, எடப்பாடியார் அவர்களை சந்தித்து முறையாக அவரும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம், நாம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், அதற்கு பிறகு நாம் பார்த்து கொள்ளலாம், எந்த விதத்திலும் புரட்சி பாரத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதேபோல் எங்களுடைய தொண்டர்களும் சமாதானமாகி நாம் இந்த ஒரு தொகுதியை ஏற்றுக்கொண்டு நாம் வெற்றிக்கணியை பறிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பொதுச்செயலரை சந்தித்து எங்களுடைய நன்றியை தெரிவித்து, எந்த சின்னம் சார்? தற்பொழுது புதிய சின்னத்திற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுகின்றோம். மீண்டும் நீங்கள் தான் வேட்பாளர் சார்? ஆமாம். எந்த தொகுதி? வேலூர் மாவட்டம் கேவி குப்பம். சரி, ஓகே, தேங்க்யூ. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் தொடர முடிவு செய்திருப்பதாகவும், இரட்டை இலை சின்னத்தில் கேவி குப்பம் தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும் இந்த சந்திப்பிற்கு பிறகாக செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜெகன்மூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இல்ல வேற யாரோ விஜயபாஸ்கர் போறாரு. அவர் இல்ல அதிமுக கூட்டணியில் தொடர முடிவு செய்திருப்பதாகவும், ஒரு தொகுதியை மனதார ஏற்றுக்கொள்வதாகவும் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக புரட்சி பாரதத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் அதிமுக கூட்டணியில் தொடர வேண்டுமா என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது. அதற்கு தற்போது புவை ஜெகன்மூர்த்தி பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ இரட்டை இலை சின்னத்தில தான் போட்டி போட போறோம் அப்படிங்கறத புரட்சி பாரதம் கட்சி உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு தேர்தல் முடிவுகளை பொறுத்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி பார்க்கணும்? பூவை ஜெகன்மூர்த்தியினுடைய இந்த புரட்சி பாரதம் கட்சி கடந்த தேர்தல், அதே போல் கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக அவர்கள் பயணித்து வருகிறார்கள். அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக தான் அவர் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டதன் காரணமாக அவர் அப்படியே பார்க்கப்படுகிறார். அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் அந்த ஷீட் ஷேரிங் பண்ணும் பொழுது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று அது வந்தது ஒன்று, ஆனால் அது இன்று கிடைத்தது ஒன்று என்று பதிலளித்திருந்தார். நம்மவும் அதை பதிவு செய்திருந்தோம். அதற்கு பதிலாகத்தான் இன்றைய தினத்தில் அவர் நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அவங்க நிர்வாக குழுவில் எடுத்த முடிவுலையும் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஒரு சீட்டுன்றது குறைவாக தான் இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ